எம்டி சால்னா ரெசிபி. ஆனால் சிக்கனே யூஸ் பண்ணாமல் அந்த டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு, அரை பட்டை, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு, 1 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி நல்லா புதினாவும் கொத்தமல்லியும் அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிற கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், 4-5 முந்திரி, கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக சோம்பு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சால்னா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.